Subscribe to our channel and press the bell icon for the new video notification. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சூப். இந்த முருங்கைக்கீரை சூப் நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவி பண்ணோம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். முதல்ல ஒரு குக்கரில் நான் ஒரு கை அளவு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கொழுந்த இலையாக எடுத்திருக்கேன் நான். அதை சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு வெங்காயம், ஒரு சின்ன பீஸு கேப்சிகம், கை நிறைய கொத்தமல்லி, அப்புறம் ஒரு டொமேட்டோ ரஃப்பாக சாப் பண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10-12 பல் பூண்டு, ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு நான் சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 கப் அளவு சேர்த்துட்டு இது நம்ம பாயில் வரட்டும். பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பாயில் வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் பாயில் வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை லிட்டு கவர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா பாயில் வந்துருச்சு. இப்போ இதை லிட்டை கவர் பண்ணி 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் 2 விசில் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இந்த மிக்ஸ்சரு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாதீங்க. வெறும் கீரை, டொமேட்டோ, ஆனியன் அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டை. இப்போ இந்த மிச்சம் இருக்குமே தண்ணி அதுலேயே ஆட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணியிருக்கிற பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம், ஸ்ட்ரெயின் பண்ணி. இப்போ ஒரு கப்பில் ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம இதை மிக்சரை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்காக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன், ஒரு அரை கிளாஸ் அளவு. அப்படி பண்ணிவிட்டு நல்லா இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சூப் சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். ப்ளெயினாக இப்படி நல்லா அமுத்தி ஜூஸ் எல்லாம் எடுத்துருங்க. அப்புறம் நம்மளோட சூப்பு கிடச்சிருச்சு. இப்போ அதே குக்கரில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சீசனிங் பண்ணிடலாம். திருப்பி அடுப்பில் வச்சு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் இதில் ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் வரட்டும். இப்போது அதுக்குள்ளே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இது நமக்கு சூப்பில் ஆட் பண்ணோம்னா நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். நமக்கு நல்லா நொறிச்சி இப்படி பாயில் வரப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சரை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். சூப்பில் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் நான் டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன் சேர்த்துக்கிறேன், ஃப்ரோசன் கார்ன். அந்த 2 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். இந்த ஃப்ரோசன் கார்ன் இப்படி லாஸ்ட்டில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் நீங்கள் சூப் சாப்பிட்றப்போ. அவ்வளோதான், சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும்.
ஒரு கப்புக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடுங்க ஒரு 2-3 மினிட்ஸு. ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து அப்புறமா இதில் நம்ம ஒரு அரை லெமன் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இப்படி அரை லெமன் புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட்டோம்னா இந்த சூப்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்துக்கு கூட அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching. Subscribe, like, share, comment.